வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2018 இருந்து மதுரையில் வந்து ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்சி வந்து நம்ம ரன் பண்ணிக்கிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் அப்ராட்ல ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கலோடைய கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் நான். ஸோ கவுன்சிலிங் 7 வருஷமா கொடுத்துருக்கேன். ஸோ யூஜி மட்டும் கிடையாது, பிஜிக்கு வந்து நம்ம தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 5 இயர்ஸாக வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் வெயிட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கெரியர் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து நீட் பிஜி உடைய கவுன்சிலிங் கைடன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ எம்டி எம்எஸ் அதுக்கப்புறம் எம்டிஎஸ் டிஎன்பி டிப்ளமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல்ல யூஜி அண்ட் பிஜி கொடுத்துருக்கோம். அதே மாதிரியா சித்தா ஆயுர்வேதா இன்னொன்று ஹோமியோபதி நேச்சுரோபதி ஸோ இந்த கோர்சஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரியா ஆயுஷோடைய பிஜி கோர்சஸ்க்குமே நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து நம்மளை பத்தின ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் வந்து, ஏன்னா இதுவரை நம்ம ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணி போட்டதில்லை. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ். வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் நீட் ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காண்டி தான் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸோ 2024-25 இந்த வருஷம் வந்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணக்கூடிய அந்த நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் ஆல் இந்தியா கோட்டாவுடைய 15% கோட்டா ப்ளஸ் டீம்டு யூனிவர்சிட்டியோடைய அந்த எம்சிசிக்கு அப்ளை பண்ணும்போது நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து அப்ளிகேஷனுக்கு கையில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது எம்சிசியோடைய ஆல் இந்தியா 15% வந்து கவர்மெண்ட் கோட்டாவும் ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்டு ப்ளஸ் என்ஆர்ஐ சீட்டோடைய அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸோடைய ஃபீஸ் அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ ரெடி பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் ஆர் த வேரியஸ் ஃபீஸ் டு பி பேட் அட் த time of registration. At the time of registration, students participating for medical dental BSc nursing, அதாவது ஆல் இந்தியா லெவல்ல நமக்கு எம்சிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த மெடிக்கல் டென்டல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங், இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் பே பண்ணாதான் அடுத்தடுத்த ப்ராசஸ்ல நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அதுக்கப்புறம் ரிசல்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரவுண்ட் இருக்கு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மாப் அப் ஸ்ட்ரெயின் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரவுண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பே பண்றது, இப்ப நீங்க வந்து கம்மியான நீட் ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, நான் வந்து கம்மியான நீட் ஸ்கோர் எடுத்தனால எனக்கு வந்து ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்தீங்கன்னா ஒரு 12+ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ராமச்சந்திரா, எஸ்ஆர்எம், சவிதா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் விநாயகமிஷன். ஸோ இந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, பாலாஜி. ஸோ இந்த மாதிரியே பாரத் இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரியே பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஸ்டேட்ல இந்த எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க நீட் மார்க்கை வச்சு நீங்க எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எம்சிசி வெப்சைட்ல அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட், எல்லா கேண்டிடேட்ஸுமே சேம் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ், நீங்க வந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்தவரையும் 2 கேட்டகரிஸ், அதாவது 2 கோட்டாஸ் வரும். ஒன்று வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் மேனேஜ்மெண்ட்டும், ஒன்று என்ஆர்ஐ மேனேஜ்மெண்ட் வரும். ஸோ இது வந்து பெய்டு சீட்டுன்னு சொல்லுவாங்க. அமௌண்ட் வந்து அதிகமாக கட்டி படிக்கிறனால இதுக்கு வந்து எந்த ஒரு கேட்டகரிஸுமே கிடையாது, எல்லா சீட்டுமே ஓப்பன் சீட்டு தான். ஸோ இதுக்கு உங்களால் பணம் இருந்தால் மட்டும் இந்த கல்லூரியில் நீங்கள் நீட் மார்க்கை வச்சு கண்டிப்பாக அதுக்கும் ஒரு மெரிட் இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ராமச்சந்திராவில் படிக்கணும் அப்படின்னா ஸோ ராமச்சந்திராவுடைய காம்படிஷன் ஒன்று இருக்கு. இப்போ ஒவ்வொரு காலேஜோடைய காம்படிஷனை பொறுத்து தான் ஆஸ் பர் மெரிட் படி தான் உங்களுக்கு சீட் வந்து அலோகேஷன்றது சிஸ்டமேட்டிக்காக நம்ம அல்காரிதம் பண்ணி வச்சிருப்பாங்க எம்சிசி. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் 2,05,000 ரூபாய் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் நான் போகிறேன் சார், எனக்கு கவர்மெண்ட் கிடைக்காது, வேணா நான் சும்மா போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பட் கவர்மெண்ட் பொறுத்தவரையும் நமக்கு நல்ல மார்க் வேணும். அதே இது வந்து நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மட்டும் பார்க்குறீங்கன்னா 2 லட்சம் + 5,000 ரூபாய் நீங்கள் 2,05,000 ரூபாய் கையில் ரெடியாக வச்சுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு 5,000 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தெளிவாக சொல்லியிருக்காங்க, நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 5,000 சொல்லிட்டாங்க.
இதுல வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல கட்டக்கூடிய அந்த 2 லட்சம் ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஸோ இந்த ரீஃபண்ட் ஆகக்கூடிய அந்த 2 லட்சம் எப்படி வந்து நம்ம அதை சேவ் பண்றது? இப்போ 2,05,000 ரூபாய் நம்ம கட்டினாலும் எனக்கு எந்த ஒரு ரவுண்ட்லுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஓவராலா கவுன்சிலிங்கோட எண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கோட நான் ஃபாலோ பண்ணேன் சார், நான் 2,05,000 ரூபாய் கட்டினேன், எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா இந்த 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். 1 or 2 monthsக்குள்ள மேக்ஸிமம் ஒரு 1 monthsக்கு அப்புறம் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்து டைரக்டா இது அனுப்பிச்சிருவாங்க. இதே இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு வேணான்னு குவிட் பண்ணாலும் இந்த 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அதே இது வந்து நீங்க 2வது ரவுண்டு கண்டினியூ பண்றீங்க, 2வது ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு, ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச காலேஜஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க கட்டாயம் வந்து கல்லூரியில ஜாயின் பண்ணணும். இல்ல எனக்கு வேணாம் சார், 2வது ரவுண்ட்லயே நான் சீட்டு கிடைச்சு எனக்கு வேணாம், அந்த காலேஜ் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல, அதே மாதிரி நான் ஸ்டேட் கவுன்சிலிங்ல பாத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கேர்ஃபுல்லா இந்த இடத்துல வந்து நீங்க பார்க்கணும். இதுக்கு தான் இந்த மாதிரி வந்து என்ன ஆகும்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் சப்போர்ட்டோட இருந்துச்சுன்னா இந்த ஒவ்வொரு ரவுண்டு பேரலா நீங்க ஸ்டேட் கவுன்சிலிங்கும் நீங்க அட்டன் பண்ணுவீங்க, சைமல்டேனியஸா ஆல் இந்தியா கோட்டா பிளஸ் அதர் ஸ்டேட் கோட்டாக்கும் நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த டெபாசிட் அமௌண்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம டேக் கேர் பண்றது, ஸோ எப்படி வந்து சைமல்டேனியஸா வந்து 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு கெரியர் எக்ஸ்பர்ட், அதாவது கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் இருந்தா மட்டும்தான் இது எப்படி வந்து நேக்கா நம்ம வந்து அழகா வந்து மைண்ட் அவுட்டா வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து டேக் ஓவர் பண்றதுன்றது உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஒரு 7 years பிளஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கவுன்சிலிங் முன்னாடி 1 week முன்னாடி உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் நான் கொடுப்பேன். அப்ளிகேஷன் போகிறதுலேருந்து த்ரூ அவுட்டாக நீங்கள் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் போகிற வரையும் நீங்கள் சீட்டு வாங்குற வரையும் உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கும். ஸோ யூஜி ஆர் பிஜி ரெண்டுமே நான் வந்து தமிழ்நாட்டில் பண்ணிக்கிறீங்க. பிஜியை பொறுத்தவரையும் 5 வருஷமா பண்ணிக்கிறீங்க, யூஜியை பொறுத்தவரையும் 7 years பண்ணிக்கிறீங்க. ஸோ ப்ராப்பராக கைட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 10+ K வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜிக்கும் ஒரு 3K டாக்டர்ஸ் பிளஸ் நம்ம வந்து நம்ம மூலயமா வந்து கவுன்சிலிங் கெரியர் சப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க ப்ராப்பரா. ஓகேவா? ஸோ அதனால வந்து ஓவராலா இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து பே பண்றவங்க 2,05,000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நான் வந்து என்கிட்ட நல்ல ஸ்கோர் இருக்கு, நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் சார் போறேன், டீம்டு யூனிவர்சிட்டிலாம் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, அப்போ வந்து எனக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபார் 15% ஆல் இந்தியா கோட்டா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா டெல்லியில இருக்கக்கூடிய டெல்லி டியூ, எம்ஏயு, பிஹெச்யூ அண்டு ஜமியா மில்லியா இஸ்லாமியா டெல்லி, அதுக்கப்புறம் ஏஎஃப்எம்சி, இஎஸ்ஐ, ஆல் எய்ம்ஸ், ஜிப்மர். ஸோ இந்த கல்லூரி பிஎஸ்சி நர்சிங்கும் இருக்கு, பிஎஸ்சி நர்சிங் அப்ளை பண்றவங்க பண்ணிக்கலாம் சேர்த்து. ஸோ இந்த ஆல் இந்தியா 15% இருக்கக்கூடிய ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜோடைய 15% கோட்டாக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இஎஸ்ஐ, எய்ம்ஸ், ஜிப்மர் இதுக்கும் சேர்த்து நீங்க பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எந்த கேட்டகரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தா 5,500 ரூபாய் நீங்க ரெடி பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப 5,000, அதாவது நீங்க 5,500 ரூபாய் கட்டிருக்கீங்க, எனக்கு எந்த ரவுண்டுமே சீட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த 5,000 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி. இதே இது வந்து நீங்க ஒரு அன்ரிசர்வ், அதுக்கப்புறம் இவிஎஸ், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸா இருந்தா நீங்க 11,000 ரூபாய் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சீட் கிடைக்கலனாலும். ஒரு குறிப்பிட்ட ரவுண்ட்ல சீட் கிடைச்சு நீங்க ஜாயின் பண்ணிட்டாலும் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த யூஆர், ஐவிஎஸ், அன்ரிசர்வ் அண்ட் இவிஎஸ் கேட்டகரியில போறவங்க 11,000 ரூபாய் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கோட்டாவா இருந்தா அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து 5,500 ரூபாய் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகேங்க, இது வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும். சார் நான் 2க்குமே அப்ளை பண்றேன், நான் கவர்மெண்ட்டுக்கும் போலான் இருக்கேன், ஒரு பக்கம் வந்து பிரைவேட், ஐ மீன் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா இதுக்கு வந்து நான் எவ்வளவு ரெடி பண்ணேன்னா, ஸோ நீங்க 2க்குமே அப்ளை பண்ற மாதிரி இருக்கு, நான் கவர்மெண்ட்டுக்கும் போடுறேன், மேனேஜ்மெண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போறேன்னா 2,05,000 ரூபாய் கட்டினா போதும். உங்களுக்கு எல்லாமே நீங்க வந்து செலக்ட் பண்றதுல தான் இருக்கு. நீங்க வந்து எம்சிசி அப்ளிகேஷன் போடும்போது அதுல கேட்டகரி காமிக்கும், ஆல் இந்தியா கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இது ஏஎஃப்எம்சி, இஎஸ்ஐ எல்லாம் சேர்த்து அதில் காமிக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அது உங்களுடைய அந்த செலக்ட் ப்ராசஸ் பண்ணும்போது தான் இந்த இதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதனால ரெண்டுக்குமே அப்ளை பண்றவங்க 2,50,000 ரூபாய் ரெடி பண்ணிக்கோங்க. டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் பண்றவங்க அது நீங்க செலக்ட் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஆல் இந்தியாவுக்கு பண்றவங்க நீங்க எஸ்சி, ஓபிசி, எஸ்டி கேட்டகரி இருந்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தா 5,500 ரூபாய். நீங்க வந்து அண்டர்சர்வ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தா 11,000 ரூபாய் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒன்லி ஃபார் எம்சிசி தான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு எவ்வளவு வந்து ரெடி பண்ணணும், ஸோ எவ்வளவு அமௌண்ட் எந்தெந்த கோட்டாக்கு அப்ளை பண்ணணுன்றதை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.